சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, இன்றைய இளைஞனும் என்றுமே இளைஞனும் என்ற தலைப்பிலே இன்றைய இளைஞர்கள் பற்றி நம்முடைய புராண கண்ணோட்டத்திலே சில கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறேன். தலைப்பை முதல்ல நான் விளக்கிடுறேன். இன்றைக்கி உபயதாரருடைய விசேஷமான விருப்பம் அது. தலைப்பு எதை பற்றியதுன்னா, இன்றைக்கு இளைய சமுதாயம் அவ்வளவு திருப்தியாக இருக்கா? இன்றைய உபயதாரருடைய கருத்து என்னென்னா, ஒவ்வொரு குடும்பத்திலுமே பெற்றோர்கள் பெரியோர்கள் இரண்டாவது தலைமுறை தங்களுடைய அடுத்த தலைமுறையினருடைய வளர்ச்சி அவ்வளவு திருப்தியாக இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி முன்னே எப்படி இருந்தது அப்படின்னா, 10 குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தில் யங்கர் ஜெனரேஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போது ஏறக்குறைய எல்லா வீடுகளிலுமே தகப்பன்மார்கள் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை பற்றி குறைப்பட்டு கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறது. ஒரு விஷயமா 2 விஷயமா எதை எடுத்தாலுமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறவர்கள் தானே தவிர, அவர்களுடைய அறிவு மதிநுட்பமானது என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லை. முதல்ல ஆரோக்கியத்தை எடுத்துக்குவோம். கொஞ்ச நேரம் மோட்டர் பைக்கில் போனால் முதுகு வலிக்குது, கம்ப்யூட்டரில் உட்காந்துருந்தா கழுத்து வலிக்குது, ஏகப்பட்ட உடல் நோய்கள். 20 வயசில் சர்க்கரை வியாதி. அது பரவாயில்ல, திருமணச் சந்தையிலே புதிதாக திருமணமானவர்களுடைய பல்வேறு குறைபாடுகளிலே இன்றைக்கி அதிகப்படியாக காதுகளில் விழும் செய்தி என்னென்னா, ஆண்மை குறைவு. பெண்கள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு முதலே தெரியாமல் போச்சு, பார்க்குறதுக்கு ஆம்பளை மாதிரி தான் இருக்கிறான். இது ரொம்ப பரவலாக இருக்குது. முன்னையெல்லாம் ஒரு 100 பேருக்கு ஒரு ஆள் அப்படி இருப்பான். இந்த குறை இல்லாத சமுதாயம் என்றும் இருந்ததில்லை. இப்போ ரொம்ப அதிகமாக போச்சு. ஒரு மஸ்குலர் பவரில் ஒரு பெரிய மோட்டர் பைக்கில் போகிறவன் பைக் அப்படி கீழே சாஞ்சின்னா தூக்க முடியல, ஒருத்தனுடைய உதவி தேவைப்படுது அவனுக்கு. சம்பாத்திய ஆற்றல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சம்பாதிக்கிற பொண்ணு தான் வேணும், மனைவியுடைய காசை வச்சு தான் குடும்பம் நன்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. நினைவாற்றல் ஏறக்குறையும் அழுங்கி போச்சு. இந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு, கால்குலேட்டர் வந்த பிறகு நினைவாற்றல் சுத்தமாக இல்லாமல் போச்சு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நமக்கு எந்திரம் இருக்குது, இப்படி தான் அது போச்சு. ஒரு போன தலைமுறையில் 4000 பாடல்களையும் மனப்பாடமாக சொன்ன வைணவர்கள், 12 திருமுறையின் அத்தனை பாசுரங்களையும் மனப்பாடமாக சொன்ன சைவர்கள், எனக்கு தெரிஞ்சு வில்லி பாரதம் அத்தனை பாட்டையும் மனப்பாடமாக சொன்னவர் நான் பார்த்துருக்கேன். அவர் மளிகை கடை வியாபாரி, புலவர் ஒன்றும் இல்லை. இப்படி நினைவாற்றலிலே வல்லவர்களாக இருந்தவர்கள் ரொம்ப காணாமல் போச்சு. இப்போ எந்திரத்தின் உதவி இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. பழக்க வழக்கங்கள் எல்லாம் ரொம்ப லோகாயுதமாக போச்சு. இந்த செல்ஃபோன் ஒன்று வந்த பிறகு அதே கதின்னு அமர்ந்து இவர்கள் சொந்தமாக ஒரு அறிவாற்றலை தேடுவதோ, நல்லவர்களோடு பழகுவதோ, மனித நேயத்தை வளர்ப்பதோ இல்லாமல் போச்சு. அந்த செல்ஃபோனில் எவ்வளவோ தவிர்க்க வேண்டிய காட்சிகள். அடுத்து இந்த தகாத காதல் உறவுகள். எல்லாத்த விட பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, பெற்றோரை அவர்கள் மதிக்கிறது இல்லை, பெற்றோர்களுக்கு உரிய மரியாதை அவங்க கொடுக்கறதில்ல. அப்புறம் நாட்டை பற்றியும் அக்கறை இல்லை, ஊரை பற்றியும் அக்கறை இல்லை.
வெளிநாட்டு மோகம் ரொம்ப அதிகமாக போச்சு. காலத்தின் அருமை தெரியவில்லை. வாழ்வை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகம்ங்கிறது இன்றைய இளைஞனுக்கு ஏறக்குறைய 0. இப்படியெல்லாம் அடுக்கி கொண்டு போகிறார்கள் நூற்றுக்கணக்கில். இந்த சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி ஒரு இளைஞன் இந்த குறைகள் எதுவும் இல்லாமல் நிறைகள் மட்டுமே உள்ளவனாய் நம்முடைய சாத்திரங்களிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறான். அவன் ராமாயணத்தினுடைய கதாநாயகன் ஸ்ரீராமன். வால்மீகி அவனுக்கு மூளை பிறந்ததாக எங்கேயும் சொல்லலை, எந்த புலவனும் சொல்லலை. அந்த ராமனுடைய குணங்களை பற்றி பின்னாலே அவன் வளர்ந்து ஆளாகி மனமாகி அரசனான பிறகு அவன் நல்லவன் பேர் எடுத்தது, கெட்டிக்காரன் பேர் எடுத்ததெல்லாம் இப்போ பேசலை. அது நமக்கு தேவையில்லை, அது உலகமே பேசுது. ஆனால் இளைஞனாக அவன் இருந்தபோது, மாணவ பருவத்திலே, ஒரு மீசை முளைக்கிற பக்குவத்தில் அவன் எப்படி இருந்தான், அதை வால்மீகி வர்ணிக்கிறார். பாலகாண்டத்திலே 18வது அத்தியாயத்திலே வர்ணிக்கிறார். அதிகமாக வர்ணிக்கல, ஒரு 4 ஸ்லோகம் தான் போட்டிருக்கார். ஆனால் அந்த 4 ஸ்லோகத்தில் வார்த்தைகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்றால், நான் வியந்த ஒரு விஷயம், இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலைமையை பற்றி வால்மீகி அன்றே யோசித்தாரோ என்று யோசிக்கும்படியாக இருக்கிறது. ஒரு இளைஞன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். அதையெல்லாம் எடுத்து சொல்லி அவன் எதிர்த்தட்டாக இருந்தான். ராமன் நெறிகளின் நிறையாக இருந்தான் என்று வால்மீகி சொல்கிறார். அதுதான் கம்பன் அப்படி மொழிபெயர்த்திருக்கான். அதில் இந்த 4 ஸ்லோகத்தில் இது முடிஞ்ச வரை சில சொற்கோவைகளை நாம் அலசி பார்த்தால், இப்போ இன்றைய இளைஞர்கள் யாரும் வால்மீகி ராமாயணம் படிக்க போகிறதில்ல, கம்பராமாயணமே படிக்க போகிறதில்ல. வால்மீகி ராமாயணத்தை யார் படிக்க போகிறார்? இந்த பகுதி நான் இன்றைக்கி சொல்ல போகிற வால்மீகி ராமாயண பகுதி இன்றைய சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட பகுதி. அது வெளிச்சந்தைக்கு வரவில்லை. அவன் பால்யத்திலே வாலிபனாக குமரனாக இருந்தபோது எப்படி இருந்தான், அவனுடைய திறமைகள் எப்படி இருந்தன அப்படிங்கிறது மக்களுக்கு முக்கியமில்லை என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. அது ஒதுக்கப்பட்டு விட்டது. அதனால் இன்றைக்கி அதை எடுத்து கொஞ்சம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த 18வது அத்தியாயத்திலே, பாலகாண்டம் 18வது அத்தியாயத்தில் 24, 26 அதை முதல்ல பார்க்கலாம். ஸ்லோகம் 25 சர்வே வேதவிதகா சூராகா சர்வே லோகஹிதே ரதாகா. ராமனும் அவனுடைய சகோதரர்களும் எப்படி இருந்தார்கள்? ராமனை பார்த்து சகோதரர்கள் இருந்தார்கள். உருவ தோற்றத்தில் மட்டுமில்லை, குணத்திலும் அப்படி இருந்தார்கள். வேத விதகா, படிக்க வேண்டியவற்றையெல்லாம் படித்திருந்தார்கள். அதாவது இப்போ இன்றைக்கி திரைவர்ணிகர்கள் நம்ம வேதம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வேதத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணி அதுக்கு அர்த்தமும் தெரியாது ஒப்பிச்சிடுவாங்க, நாங்கள் வேதம் படிச்சிட்டோம் அப்படின்னு. அப்படி இல்லை. அவர்கள் வசிஷ்டரிடமும் விஸ்வாமித்திரரிடமும் மற்ற முகான்களிடமும் படிக்கும்போது பொருள் தெரிந்து படித்தார்கள். அப்போ கற்க வேண்டியவற்றை கசடர அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். கசடறன்னா என்னென்னா, சந்தேகங்கள் இல்லாமல், ஒன்று தவறான புரிதல். ஒரு பாட்டு ஒரு அர்த்தம் சொல்லும், அதுக்கு விளக்கம் இவங்க தப்பாக புரிஞ்சிருப்பாங்க.
ஒரு அன்பர் கேட்டார், ஒரு மனைவி கணவனை வணங்கணும் அப்படிங்கிறது கற்புன்னு சொல்கிறாங்க. சரிங்க, கணவனால் ஆதரிக்கப்படுகிறவள், கணவனால் பாதுகாக்கப்படுகிறவள், கணவனை கும்பிட வேண்டியது தான். ஆனால் அவள் கொழுந்தனாரை எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு கேட்டார். அப்படி எங்கே படிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க, தெய்வம் தொழால் கொழுநற் தொழுதழுவார். சாமியை கூட கும்பிட மாட்டா, ஆனால் கொழுந்தனாரை தான் கும்பிடுவா அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு. அப்போ வள்ளுவர் அங்கே கொழுந்தனாரை கும்பிட சொல்கிறாருன்னு அவர் புரிஞ்சு வச்சுருக்கார். இதுதான் கசடோடு படித்தல். ஒரு கல்வியை எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கணும். அதில் பல ஐயங்கள் வரும். எதிர்கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். அந்த மாதிரி படிக்கணும். அதுதான் ராமனும் அவனுடைய சகோதரர்களும் தாங்கள் எதை கற்றிருந்தார்களோ அதை ஐயமற கற்றிருந்தார்கள். அதில் யாராவது தெரியாதவங்க கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா டக்குன்னு பதில் சொல்லிடும். ராமனை பற்றி பின்னால் ஒரு இடத்துல வால்மீகி சொல்கிறாரு, வாதங்களில் கட்சி மேல் கட்சி சொல்கிறவர். இப்போ ராமனுக்கு யானையை விட பூனை தான் பெருசுன்னு ஒரு கட்சியை கொடுத்து நீ பேசுகிறான்னு சொன்னால் அவன் சொல்கிற வாதம் எப்படி இருக்கும்னா, அவன் சொல்கிறது நிஜந்தானோங்கிற மாதிரி இருக்குமா. அவ்வளவு தூரம் ஒரு மதியுகியாக இருந்தார். அப்படி ஒரிஜினலாக பொருள் சுரக்கக்கூடிய மதிநுட்பம், படித்தவற்றை தங்க வைத்து கொள்ளுதல், வருந்தி தாங்கற்றன ஓம்பாதுங்கிறார் குமரகுருபர். படித்ததை அப்பப்போ நினைவுபடுத்தி பார்க்கணும். நமக்கு தெரியுமே, படிச்சுட்டோமே என்று சும்மா கிடப்பில் போட்டிங்கன்னா ஒரு 3-4 வருஷத்தில் அது மறந்து போயிடும். அதை அப்படியே திரும்ப திரும்ப ரிவைவ் பண்ணணும். ஏன்னா மெமரி பவர், அதாவது நினைவாற்றல் என்பது ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் தொடர்ந்து ஜிம்முக்கு போனால் தான் மசில்ஸ் நல்லா பெருசாக இருக்கும், பலசாலியாக இருக்க முடியும். அதனால் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி பார்த்து மெமரி பவரை மெயின்டைன் பண்ணணும். சங்கீத வித்வான்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாட பாட ராகம், மூட மூட ரோகம் அப்படிம்பாங்க. சங்கீதம் படிச்சுட்டா மட்டும் பத்தாது, அதை பயிற்சியிலேயே வச்சுருக்கணும். திரும்ப திரும்ப பாடி பார்க்கணும். அன்றைக்கி நல்லா பாடினோமே, நமக்கு தான் பாட்டு வருமேன்னு நினச்சா பாட்டு வராது. குஸ்தி பயிலவன்களை தான் சொல்லுவாங்க, நீங்கள் குஸ்தியில் ஜெயிச்சிட்டா பத்தாது, அடுத்த குஸ்தி வர்ற வரைக்கும் டெய்லியே ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போ நீங்கள் உடம்பை ஃப்ளாபியாக விடுறீங்களோ அப்போ உங்களுடைய திறமை போச்சு. அதுபோல் இங்கே ராமன் அதில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். நன்னூலில் ஒரு இடத்துல சொல்கிறார், ஒரு கால் கற்றவை. வாசிரியர்கிட்ட ஒரு தடவை நீங்கள் படித்ததை வீட்டில் போய் இருகால் பயிற்சி திரும்ப திரும்ப அதை நினைவுபடுத்தி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது நிற்கும். நினைவாற்றல் என்று மனிதர்களுக்கு இல்லாமல் போன காரணம் பயிற்சியின்மை. அதில் அக்கறை இல்லை. நமக்கு எதுக்கு இது வேணும்? நம்ம 1330 கருணம் எதுக்காக மனப்பாடம் பண்ணணும்? இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்குது, அது அப்படியே கம்ப்யூட்டரில் இருக்குது. அப்படி இருக்கிற போது நமக்கு எதுக்கு வொக்காபுலரி எதுக்கு வேணும்? ஒரு நல்ல வளமான பேச்சு பேசணுன்னா ஒரு 2000 வார்த்தைகளாவது ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு பாஷையில். அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. அப்போ தான் உங்களுக்கு தேவைக்கு சொற்கள் மளமளமளவு என்று கொட்டும். இப்போ டிக்ஷனரி திறக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு கூகுள் இருக்குது, டக்குன்னு அமைக்கி பார்த்தா உடனே வந்துடும் அப்படின்னு. அப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு நினைவாற்றலிலே பல்வேறு சேம்பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் மழுங்கி போயிடும். அப்போது காளமேக புலவரை அவமானப்படுத்தினார்களாம் திருமலைராயன் பட்டினத்தில். நீங்களாம் யாருப்பா அப்படின்னா, நாங்கள்லாம் கவிகள் அப்படின்னாங்கன்னா. கவிகள்னால் புலவர்கள்னு அர்த்தம். இவருக்கு கோபம். அவர் உடனே, நீங்கள் கவிகள் என்றால் நீண்ட வால் எங்கே, வல் உகிர் எங்கே, வால் எங்கேயா,
வளர்ந்த நகம் எங்கேயா, சப்ப மூக்கு எங்கேயா. ஏன்னா கவிங்கிறதுக்கு தமிழில் குரங்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ ஒரு சொல்லுக்கு பல பொருள், அதே போல் பல சொல்லுக்கு ஒரு பொருள் என்று இருக்குது. தமிழில் இருக்கிற மாதிரியே இங்கிலீஷில் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. இதெல்லாம் நினைவாற்றல் பயிற்சி உள்ளவர்களுக்குத்தான் வரும். அவங்க தான் மேடையில் நல்லபடியாக சமத்காரமாக பேச முடியும். இப்போ கூகுளை நம்பியே நீங்கள் மேடையில் பேசிட முடியாது, ஒரு இயக்கத்தை நடத்திட முடியாது, அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்திட முடியாது. கூகுளுங்கிறது ஒரு அளவு தான். உங்கள் சொந்த மூளை தான் உங்களை திறமையான ஒரு தலைமை குணம் உள்ளவனாக காட்டும். அது எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னா, இந்த மூளை பயிற்சி, அறிவு பயிற்சி. இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் டெய்லி ஒரு வார்த்தையாவது இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணணும். எங்கள் அப்பா ரொம்ப வற்புறுத்துவார். இப்போ என்னென்னா, எனக்கு நினச்சி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய சேம்பர்ஸ் டிக்ஷனரியை புரட்டினேன்னா எந்த பக்கத்தை எடுத்தாலும் எனக்கு அதில் ஒரு வார்த்தை தெரியும், ஒரு வார்த்தையாவது தெரியும். அப்படி இருக்குது. எனக்கு எங்கள் அப்பாவை நான் நன்றியுடன் நினச்சிக்கிறேன். எனக்கும் பெருமையாக இருக்குது. இன்றைக்கி இதை சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மாணவர்கள், இளைஞர்கள். அதான் டிக்ஷனரி இருக்கு, அதான் கம்ப்யூட்டர் இருக்கு. இப்படியே போய் ஒரிஜினாலிட்டிங்கிறது இல்லாமல் போச்சு. கண்களில் ஒரு ஒளியே இல்லாமல் போச்சு. அப்போது இந்த பயிற்சியும் நினைவாற்றலும் தேர்ச்சியும் உள்ளவன் எதிர்பாராத பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பான். அது ராமனுக்கு இருந்துதான். சூராகா லோகஹிதே ரதாக. புலிக்கு தன்காடு பிறகாடு இல்லைம்பாங்க. ஒரு புலி புதுசாக ஒரு காட்டுக்கு போகுதுன்னா, இது நம்ம பழைய ஃபாரஸ்ட்டு, நமக்கு பழக்கப்பட்ட காடு. புதுசாக ஒரு காட்டுக்கு போகிறோம், அங்கே ஏதாவது எதிர்ப்பு வந்தால் என்ன செய்கிறது, போக வேண்டாங்க அப்படின்னு நினைக்காது. புலிக்கு தன்காடு பிறகாடு இல்லை. எந்த காடாக இருந்தால் என்ன, என்னை போல் ஒரு மிருகம் தானே வருவாங்க, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீரமாக போகக்கூடிய மனப்பான்மை புலிக்கு இருக்கிற மாதிரி சூராக அவன் சூரனாக இருந்தான். நீங்கள் ஆரண்ய காண்டம் படிச்சிங்கன்னா, இந்த குகன் முதலியவர்களெல்லாம் விடைபெற்று சித்திரக்கூட மலையெல்லாம் தாண்டி காட்டுக்கு உள்ள ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் நுழையிறாங்க. அப்போ வால்மீகி என்ன எழுதுகிறாருன்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே சிங்கங்கள் நுழைவது போலே அவர்கள் தைரியமாக உள்ளே போனார்கள். என்ன மிஞ்சி போனால் யானை வரும், புலி வரும், கரடி வரும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு இரண்டு அரசர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. காளையார் கோயிலில் அவங்க ரொம்ப பிரசித்தி. இந்த திருமூர் கோயிலை எடுத்துக்கிட்டாங்க, வெள்ளைக்காரர்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்தவங்க. இந்த பெரிய மருது சின்ன மருது ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிற போது வழியில் நிறைய காடுகள். இப்போ இப்போவும் கூட பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து அழகர் கோயில் போகிற வழியில் எவ்வளவு காட்டுப்பகுதி இருக்குது. அப்படி போகும்போது திடீர்னு ஒரு புலி வந்துடுச்சு. இப்போது நாம் புலியை பார்த்தா என்ன செய்வோம், புலி வந்துருச்சுன்ன உடனே புலி ஆழ கொல்றது இல்லை, கிளி தான் ஆழ கொல்லும். அப்படியே நடுங்கி போச்சு, புலி வந்துருச்சா, நான் தொலைஞ்சேன், செத்தேன் அப்படின்னு நமக்கு நாமே சாபம் போட்டுக்குவோம். பெரிய மருது அப்படி செய்யலை. புலி வந்தோடனே புலியாக வருது அப்படின்னு சொல்லி அது மேலே பாயிற போது அப்படியே பிடிச்சார். சின்ன குழந்தைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கீழே போட்டு அந்த வாலை பிடிச்சி கரன்னு சுழட்டினார். தலைக்கு மேலே சுற்றி ஓங்கி தரையில் அடித்தார. சின்ன மருது வேகமாக ஓடி தலையில் ஒரு மிதிச்சா சட்னி ஆகி போச்சு. இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, பெரிய மருதும் கத்தி எடுக்கலை, சின்ன மருதும் கத்தி எடுக்கலை. இடுப்பில் வச்சுருக்காங்க, சூரி கத்தி வச்சுருக்காங்க, பெரிய கத்தி வச்சுருக்காங்க, கத்தியவே எடுக்கலை. கத்தி ஒரு புலியை கொள்றதுக்கு கத்தின்னு இருக்கியா? இப்போ யாராவது கொசு அடிக்கிறதுக்கு, மூட்டை பூச்சி அடிக்கிறதுக்கு கத்தி துப்பாக்கி எடுக்கிறாங்களா? அப்படி நினச்சாங்க. இவன் ராமன் அப்படி இருந்தானா, சூராகான்னு. இப்போ நான் சொன்ன இந்த வீரத்தில் ஒரு 100ல் 1 பங்காவது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நாங்களும் அப்படித்தான் சொல்லிக்க முடியுமா? இப்போ ராமாயணம் எதுக்காக எழுதப்பட்டது, ராமாயணம் எதுக்காக படிக்கப்பட்டது, இதெல்லாம் நிரந்தரமாக இந்த சமுதாயத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ இளைய தலைமுறையினர் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டு போகிறோங்க, நீங்கள் எதுக்கு எங்கள் உயிரை வாங்குறீங்க, நாங்கள் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க.
இது உங்களோட போகிறதில்ல. உங்களுடைய இந்த வீழ்ச்சி அடுத்த தலைமுறையும் பாதிக்கும். இந்த சமுதாயம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இன்னும் ஒரு 50 வருஷத்தில் இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா. அதனால் எல்லா துறையிலையும் நம்ம வல்லவர்களாக இருக்க வேண்டும். பி ஃபிசிக்கலி ஃபிட், மென்டலி அலர்ட் அண்ட் மாரலி கரெக்ட். என்னுடைய என்சிசி மேஜர் டிஆர் சதாசிவம் அடிக்கடி சொல்லுவார். உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், அறிவு வளமாக இருக்கணும், அவன்தான் மனுஷன் அப்படிமா. அப்போது தன்னுடைய வளர்ச்சியிலே சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இதெல்லாம் முக்கியம். நம்முடைய அறிவு, மனம், உடல் அனைத்தும் வளப்பட வேண்டும். அது சூராகா சர்வே லோகஹித்தியரதா, மற்றவர்களுக்கு நாம் என்ன நன்மை செய்ய முடியும் என்பதிலேயே ராமன் ஆர்வம் உள்ளவனாக இருந்தான். அவன் சகோதரர்களும் இருந்தார்கள். ஏன்னா பரார்த்தம் இதம் சரீரம், ஒரு மனித பிறவி எடுத்துட்டோம். இந்த மனித உடலால் மற்றவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்துட்டு போகணும். வந்தான், பிறந்தான், வாழ்ந்தான், அவன் செத்தான்னா ஒரு சாதாரண நாய் பூனைக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் வந்தான், அவனால் இவ்வளவு நன்மைகள் நடந்தன என்று மற்றவர்கள் பேச வேண்டும் என்பது ராமனுக்கு கொள்கையாக இருந்தது. அடுத்தது சர்வே ஞானம் உபசம்பன்னாக, அவர்கள் இந்த 4 பேருமே மன முதிர்ச்சி, ஞான பக்குவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். மெச்சூரிட்டி, ஞான வயோதிகர்கள். தேக வயோதிகர்கள் இல்லை, தேகம் யவ்வனம், நல்ல இளமையாக இருக்கிறாங்க. ஆனால் முதிர்ச்சி, மன முதிர்ச்சி எப்படி இருக்குது? அது நல்ல ஒரு 60 வயசு மனுஷனுக்கு எவ்வளோ மன அடக்கம் இருக்கும், எவ்வளோ புத்தி தெளிவு இருக்கும், அது உள்ளவனாக இருந்தான். அப்போது வயதில் பெரியவர்களும் ராமனை கண்டு வணங்கினார்கள் அந்த ஞானத்தினுடைய தேர்ச்சியை பார்த்துட்டு. இப்போ இன்றைக்கி இளமையில் இருக்கிறவர்கள் ஞான நூல்களில் எவ்வளவு பயிற்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு குழந்தை ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கிற போது பந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சுன்னொடனே சரி வேற ஒரு பந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் உள்ளே ஓடியாந்தா திண்ணையில் உட்காந்துருக்கிற தாத்தா டகார்னு கால் நீட்டி தடுத்துருவார். உனக்கு பந்து எடுக்கணும்னு நான் சொல்கிறதை சொல்லு, அப்புறம் தான் எடுக்கணும். என்ன அப்படின்னா, மார்கழி திங்கள் மதை நிறைந்த நன்னாளால் நீராட போதுமே நாங்கள் சொல்லு அப்படின்னு. என்ன தாத்தா அப்படின்னா, சொன்னதாண்டா அப்படின்னு. அவன் போயிட்டு திரும்பி வரும்போது அடுத்த 2 வரி சொல்லு. இப்படியாக அவர்கள் ஆன்மீக கல்வியை புகுத்தினார்கள், இவர்களும் படித்தார்கள். அதனால் என்னாச்சுன்னா, அன்னாடம் காலையில் ஒரு 1/2 மணி நேரமாவது இறை வழிபாடு பண்ணணும். இப்போ காருக்கு பெட்ரோல் போடுற மாதிரி இந்த வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்றால் தினம் கொஞ்சமாவது இறை வழிபாடு செய்யணும், ஒரு 1/2 ஹவராவது செய்யணும். அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் பாதை வெற்றிகரமாக போகும். அதனால் ஞான உபசம்பன்னாக, ஞானம் என்பது கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்த பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஜோசியம் தெரியும், கொஞ்சம் ஆன்மீகம் தெரியும், கொஞ்சம் அரசியல் தெரியும், கொஞ்சம் இலக்கியம் தெரியும், கொஞ்சம் பப்ளிக் நியூஸ் தெரியும். அது மாதிரி அப்போது ஒரு இளைஞனாக இருக்கிறவன் ஞானத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்பது தவறான கொள்கை. ஒரு தடவை நான் கல்யாணம் பண்ண புதுசில் டால்மியாபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் ஏன் சார் இந்த வயசுலேயே ராமாயணம் படிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் காலம் பின்னல் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ ராமாயணம் படிக்கிறதுக்கு முதுமை வேண்டும், அதுதான் தகுதி. இளைஞர்கள் ஆன்மீகத்துக்கு வரக்கூடாது, படிக்கக்கூடாது, அப்படியா? அதான் இருக்குது கொள்கை. ஆனால் இளைஞன் ஓரளவாவது ஆன்மீகத்தில் தேர்ச்சி உடையவனாக இருக்க வேண்டும். நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது கை கொடுக்கறது ஆன்மீகம்தான் சார். இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்க, ஒரு வேலை நிமித்தமாக போகிறீங்க, அங்கே ஒருத்தர் இல்லைங்கிற போது உங்களுக்கு உதவிக்கு அந்த ஆண்டவன் தான் வருவான். அப்போ ஓரளவாவது ஒரு மந்திரம் தெரியும், அதை நம்ம சொன்னோம்னா நமக்கு கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, ஆன்மீக தன்னம்பிக்கை இல்லை என்றால் இளைஞன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அதனால் ஓரளவாவது ஒரு பக்தி சித்தி வேணும். விவேகானந்தர் பெருசாக உலக பேச்சாளர்னு பேர் வாங்கினாரே, அவர் வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க. ரா கணபதி எழுதியிருக்காரு. அந்த உலக
சிகாகோ மாநாட்டில் இவர் முறை வந்தது பேசுவதற்கு. அவரை கை காலெலாம் வேர்த்து போய், உள்ளங்காலெலாம் வேர்த்து போய், நடுங்கி போய், 6000 பேர் கொண்ட சபையை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்னு உட்காந்துருந்தார். செக்ரட்டரி கூப்பிட்டா நான் அடுத்த ஆள் பேசட்டும் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு ஆளாக தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரே தவிர அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள் தெரியும். அதில் கடைசியில் இன்றைக்கி முடிய போதியா, இனிமேல் யாரும் இல்லை, ஒழுங்காக பேசுகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பிடிச்சி நெருக்கி கிளப்பி விட்டான் அவன் செக்ரட்டரியும். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி எழுந்து நின்று உட்காந்து நின்று பார்க்குறத விட எழுந்து நின்று பார்த்தா 6000 பேர் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அவர் என்ன பண்ணாரா, அவர் சொல்கிறாரு, நான் கண்களை மூடி மூக்கம் கரோத்தி வாச்சாலம் பங்கும் லங்கை தேகிரின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. எவனொருவன் ஊமையை பேச வைப்பானோ, எவனொருவன் நொண்டியை மலையை தாண்டும்படி செய்வானோ, அந்த மாதவன், அந்த எம்பெருமான் என் நாவிலிருந்து பேசட்டும் அப்படின்னு கண்ணை மூடி சொல்லிக்கொண்டேன். என் தாய் சரஸ்வதியை நினைத்தேன். அம்மா நீ தான் பேசணும், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். அதில் ஒரு வேடிக்கை பாருங்கள், அவர் 1/4 மணி நேரம் பேசின பிறகு கைத்தட்டு வாங்கினாரா? இல்லை, அங்கே தான் நீங்கள் அதிசயத்தை பார்க்கணும். அவர் வாய் திறந்த உடனே அவருக்கு கைத்தட்டு கிடைச்சது. ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தால் எப்போவுமே ஒரு 10 நிமிஷம் பார்த்த பிறகு தானே கைத்தட்டுவாங்க. ஒரு நடிப்போ, ஒரு நாடகமோ, ஒரு பாட்டோ, பேச்சோ. இந்த மனுஷனுக்கு வாயை திறந்த உடனே கைத்தட்டு. ஏண்டா அப்படின்னா, அந்த நேரத்தில் தெய்வம் அவர் நாக்கில் உக்காந்து, டேய் எல்லோரும் மாதிரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லாதடா, சொன்னாங்க உனக்கு வரவேற்பு இருக்காது, புதுமையாக ஒன்று பேசு, ஒரு இந்தியனா நீ பேசு, இந்திய ரிஷிகளின் சார்பாக நீ வந்திருக்கிறாய், அந்த ஒரு உணர்வை காட்டு என்று சொல்லி அந்த நாக்கில் எம்பெருமான் எப்படி பேசினா, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்க நாட்டில் வாழக்கூடிய என் சகோதர சகோதரிகளே அப்படின்னார். அந்த கான்ஃபரன்ஸில் எத்தனை பேசினான், எவ்வளோ பேர் பேசினாங்க, ஒருத்தங்கூட இதை யூஸ் பண்ணலை. எல்லாருமே லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென் தான் சொன்னாங்க. அதுதான் கௌரவம், அதுதான் எட்டிக்கெட்டு அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் அங்கே இருக்குது. ஆனால் இறை அருள் அவருக்கு வேறு ஒரு அறிவை கொடுத்தது, அது வேண்டாம். அப்போது இதை சொன்ன உடனே அந்த 6000 பேர் கொண்ட சபையும் எழுந்து நின்று கைத்தட்டியது. எங்களை சகோதர சகோதரின்னு ஒருத்தன் சொல்கிறான், இந்தியாவிலிருந்து இந்த உணர்வு யாருக்குமே இல்லையே என்று வியந்தார்கள். அந்த தம் மகிழ்ச்சியை கைத்தட்டினால் ஆரவாரித்து காட்டினார்கள். எதுக்கு சொல்ல வர, இதுதான் தெய்வத்தினுடைய அருள் எப்படி ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யுதுன்னு. கையில் காசு இல்லாமல், சோத்துக்கு வழி இல்லாமல் அவர் மயக்கம் போட்டு கிடந்த போது அங்கே இறைவன் தானே அவரை காப்பாற்றினா. அப்போ ஒவ்வொரு இளைஞனுக்கும் அது அவசியமாக தேவைப்படுகிறது. அதான் அங்கே சொல்கிற ஞானம் உபசம்பன்னாக. நம் வேதங்கள் என்ன சொல்கின்றன, நம் சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன, அது நமக்கு தேவைதானா, அது எதுக்கு என்று உணர்ந்து ஓரளவாவது இறையருள் நாம் சம்பாதிச்சுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாலே சம்பாதிச்சுக்கணும், கல்வியின் போதே சம்பாதிக்கணும். அது சாகிறவர் நமக்கு உதவி செய்யும். சாமி கும்பிட்றதுங்கிறது பல்லு விழுந்த பிறகு, முடி நரைச்ச பிறகு யார் சொன்னால்? அந்த மாதிரி சொல்லப்படவில்லையே. நீங்கள் பழைய சரித்திரத்தை, இந்திய சரித்திரத்தை பார்க்குற போது சின்ன சின்ன பாலகர்கள் அங்கே யூனிவர்சிட்டிஸில் ரிஷிகள் நடத்தின அந்த பள்ளிக்கூடங்களில் அமர்ந்து பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு அர்த்தம் தெரியாமலே நிகண்டு முழுக்க மனப்பாடம் ஆகணும், அகராதி முழுக்க மனப்பாடம் ஆகணும். பொருள் உணராமலே கூட அவங்க மந்திரம் படிப்பாங்க. அதனால் என்னாச்சுன்னா, இளைஞர்கள் சிறுவர்கள்லாம் மகத்தான காரியங்களை சாதித்து காட்டினார்கள். இது பிறரை ஆச்சரியப்படுத்துவதற்காக அல்ல, தம் வாழ்வை தாம் பாதுகாப்பாக வளப்படுத்தி கொள்வதற்காக. அப்படி இருந்தால் அடுத்தாப்புல சர்வே சமுதித்தா குணை, குணங்கள் நல்ல குணம், அடக்கம், பண்பு, பிறருக்கு உதவும் மனப்பான்மை, குரு பக்தி, தாய் மேலே பக்தி, தந்தை மேலே பக்தி என்று குணங்கள் எல்லாம் வளம் பெற்றிருந்தன. அதுக்கப்புறம் தேஷாமப்பி மகா தேஜா ராமக சத்யபராக்கிரம, அவர்களில் ராமன் எல்லாவற்றிலும் தலை சிறந்து விளங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கால இளைஞர்களுடைய ஹெல்த்தை பற்றி சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அதுக்கு ஒரு செருகள் பாருங்கள். இஷ்டக சர்வசிய லோகசிய சசாங்க இவ நிர்மலக கஜஸ்கந்தே அஸ்வ புருஷ்டே
ரதச்சரியாசு சம்மத்தக தனுர்வேதேச்ச நிரதக பித்ரு சுஷ்ருஷனே ரதக. இதில் நிலவு வானத்திலே எப்படி தங்குதடையின்றி போகுமோ அதுபோல ராமன் குதிரை மேலே போவான், யானை மேலே போவான், அதுக்கப்புறம் தேரோட்டம் நடத்துவான். அவனுக்கு அது ஒரு அலுப்பாகவே தெரியாது. அந்த இளம் வயதிலே அவன் உடல் வலிமை மிக்கவனாக இருந்தான். முதல்ல ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வேணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒவ்வொரு ஆணும் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, எதுக்கு அந்த காலத்தில் ராஜாவா இந்த வில்லை எவன் தூக்குறானோ அவனுக்கு தான் பொண்ணுன்னு வச்சான்? உடம்புல ஆற்றல் இல்லாதவனுக்கு கல்யாணம் எதுக்குயா? நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கல்லுன்னு ஒன்று சொல்லுவான், ஆட்டுக்கல் மாதிரி பெருசாக இருக்கும், அதை இப்படி எடுத்து பின்னால் தூக்கி போடணும், அவனுக்கு தான் கல்யாணம். அப்போ உடல் வலிமை என்பது ஆண் மக்களுக்கு அதிகம் தேவை. ஆண்மை குறைவு, அந்த வியாதி, இந்த வியாதி, இதெல்லாம் வியாதிகள்லாம் பின்னால் 70-80 வயசுக்கு மேலே வர வேண்டியது. 20 வயசுலேயே வந்தால் எப்படி? ஆகவே ராமன் உடல் வலிமை உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு தேரோட்டம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்வித்தை, தனுர்வேதச்ச நிரதகா, வில்வித்தையில் அவன் ரொம்ப பயிற்சி பெற்றவனாக இருந்தான். நீங்கள் கரதூஷணர்களை ராமன் தனியாளாக இருந்து காலி பண்ணான், 14,000 கரதூஷணர்களை. அப்போது கரதூஷணர்கள் அவனை சூழ்ந்து கொண்ட போது சீதை பயந்து விட்டாள். லக்ஷ்மணனை பார்த்து ராமன் சொல்கிறான், உங்கள் அண்ணி இங்கே இருக்க வேண்டாம், தயவு பண்ணி அவளை கூட்டிகிட்டு போய்ங்கிறாது, இங்கே நடக்க போகிற யுத்தம் கோரமான ஒரு யுத்தம், அதை பார்த்தா பயந்துருவா, வேண்டாம் அவளை கொண்டு போயிடு அப்படின்னு சொல்லு. உடனே லக்ஷ்மணன், அண்ணி வாங்க அண்ணி அப்படின்னு கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டான். இப்போது லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் என்ன ஒரு பயம் அப்படின்னா, ராமன் வீரன் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்படி 14,000 பேர், 14,000, ஒவ்வொருத்தரும் மலை மாதிரி இருக்கான், பாறை மாதிரி இருக்குது மசில்ஸ் எல்லாம், என்ன பண்ண போகிறாரு, என்ன ஆக போகுதுன்னு. அப்போ அவர் என்ன பண்ணார், வில் எடுத்தார், அம்பு தொடுத்தார். இந்த ஆக்காக் கன்னு சொல்லுவான் ஒரு கன்று, என்னென்னா ஒரு சோல்ஜர் முதுகில் அந்த ஆக்காக் கன்னை கட்டிகிட்டு வருவான், இன்னொருத்தன் அவன் கூட வருவான். இந்த எதிரி படை நேரடியாக மோதுற போது இந்த முதுகில் கட்டிகிட்டு இருக்கிறான், அப்படி குனிஞ்சு 2 கையில் தரையை பிடிச்சிக்குவான், இந்த குழந்தை 4 காலில் நிற்கிற மாதிரி. அப்போது இந்த கன் இப்படி நேரம் இருக்கிறது இப்படி ஆகிடும். அதில் அது அப்படியே சுற்றி அடிக்கும், 180 டிகிரிஸ் அடிக்கும். அந்த கன்னுடைய ரீகாயில் எப்படி இருக்கும்னா, அந்த தாங்கிக்கிட்டு இருக்கான் பாருங்கள், அவன் முதுகு அப்படியே எலும்பு முறிகிற மாதிரி ஆகிடும், அவ்வளவு ஜோல்ட்டிங் இருக்கும். அதை அவன் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கணும். இவன் அப்படியே ஆப்ரேட் பண்ணுவான் 180 டிகிரியில். அது மாதிரி ஆக்காக்கன் மாதிரி ராமன் என்ன பண்ணினா 360 டிகிரியும் சுழன்று அடிக்கிறான். இப்படி அடிக்கிறான், அங்கே அடிக்கிறான், இங்கே அடிக்கிறான், பின்னுக்கு திரும்புகிறான், எப்போ திரும்புகிறான், எங்கே திரும்புகிறான், எப்படி திரும்புகிறான், அவன் அம்பு எடுக்கிறது எப்போ, அதை வைக்கிறது எப்போ, எப்படி விடுறான், ஒன்றுமே தெரியல. தூரத்துலேருந்து லக்ஷ்மணன் பார்த்து, இது என்ன இது, நம்ம எல்லாம் ஒன்றாத்தானே படித்தோம், வசிஷ்டர்கிட்டையும் விஸ்வாமித்திரர்கிட்டையும், அண்ணன் நமக்கு தெரியாத இந்த வித்தை எப்படி இதற்கு தெரியும் என்று ஆச்சரியப்பட்டு போனான். அதே சமயத்தில் அங்கே அடி வாங்கின அந்த கரதூஷணர்கள் சும்மா இருப்பாங்களா, அவங்க ராட்சசனுக்கு தானே, அவனுக்கு அங்கேருந்து அடிக்கிறானுங்க. அதில் இந்த உடம்பெல்லாம் காயமாகி போச்சு ராமனுக்கு, அங்கங்கே ரத்தம் சொட்டுது. பூத்து கிடக்கும் பலாச புஷ்ப மரத்தை போல் அவன் காட்சி அளித்தான். பலாச விருட்சங்கிறது சிகப்பாக பூக்கும், அந்த பூக்கிற சீசனில் பார்த்திங்கன்னா ஒரே ரெட் கலர் தான், அந்த க்ரீன் கலர் மறைஞ்சிரும். அந்த மாதிரி ராமனுடைய உடம்பு போல் ரத்தம் 6 பேருக்கு எடுக்குது, 14,000 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போது லக்ஷ்மணன் அண்ணன் நோக்கி வர்றான், சீதை ஓடி வர்றான். ஐயோ நம்ம கணவருடைய உயிர் என்னாகுமோன்னு நினச்சான். இப்போ உடம்பு பூரா குருதி கொட்டுதை என்று ஓடி தன் மென்மையான தேகத்தினாலே அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டாள். அந்த வேதனை வலியை குறையட்டுமே அப்படின்ட்டு. அப்போது லக்ஷ்மணன் ராமனை பார்த்து ஆச்சரியமாக ஒரு கேள்வி கேட்குறான், இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஆனால் அவனை கேட்க விடலை ராமன்.
அவன் வாயை திறக்கும் முன்னே ராமன் சொன்னான், லக்ஷ்மணா, இதுக்கு பேர் மண்டலாஸ்திரம்னு சொல்கிறது. இது ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஒன்று சிவபெருமானுக்கு தெரியும், இன்னொன்று எனக்கு தெரியும். இதை அறிந்தவர்கள் இந்த உலகிலே, இந்த அண்டத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னான். அவ்வளவு பெரிய தனுர்வித்தை வீரனாயவன் இருந்தான். இன்றைக்கி இளைஞர்கள் எந்த விதையிலே வல்லவர்களாக இருக்கிறார்கள்? மனைவியை காப்பாற்றக்கூடிய உடல் வலிமை அவர்களுக்கு இருக்கிறதா? எதிரிகளை தாக்கி வீழ்த்தக்கூடிய ஆண்மை இருக்கிறதா? இதெல்லாம் கேட்டால் 100% பேர் இல்லை இல்லைன்னு தானே வரும். இப்போ ராமாயணம் எதுக்காக படிக்கிறோம்? ராமன் நம்ம கற்றுக்கிறதுக்கு தானே. இதெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல கடைசி அந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி பகுதி போடுறாரு. பிதுகு சுசுஷன ரதா, தந்தைக்கு சேவை செய்வதிலே மிகுந்த ஈடுபாடு உள்ளவனாக இருந்தான். ராமனுக்கு விசேஷ குணம். இந்த ரகுவம்சத்து ராஜாக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹேபிட் என்னென்னா, தாயையும் தெய்வமாக மதிப்பார்கள், ஆனால் தந்தையை விசேஷமாக பூஜிப்பார்கள். காரணம் என்னென்ன, ஒரு மனிதனுக்கு ஆண்மை என்பதும் ஆண் சரீரத்தினுடைய மேன்மை என்பதும் தந்தையிடமிருந்து வருகிறது. அதனால் தகப்பனுக்கு ஒரு மனிதன் எவ்வளவு பக்தி செலுத்துகிறானோ அவ்வளவுக்கு அவனுக்கு உடல் வீரமும் ஆரோக்கியமும் பலமும் வீரமும் வளப்படும். என்கிட்ட சில பேர் உடல் வலிமைக்கும் மன வீரத்துக்கும் ஏதாவது மந்திரம் சொல்லிக் கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, இப்படி இறுதியாக பெருமாள் வரைக்கும் இருக்கிற அந்த தந்தை பரம்பரை நாராயண நாமம் சொல்லி அந்த நாராயணன் தான் இவர்கள் வடிவிலே இருக்கிறான் என்று அந்த அந்தர்யாமி தியானம் செய்யுங்கள். உங்களுக்கு அச்சம் பறந்து போகும், உடல் வலுப்படும் சொன்னேன். ஏன்னா ஆண்மை என்பது ஒரு மனிதனுக்கு தகப்பனிடமிருந்து தான் வருகிறது. அந்த ஆண்மைக்கு நாம் தலைவணங்க வேண்டும். அதனால் என்னாச்சு, ரகுவம்சத்து ராஜாக்களுக்கு இணையாக எந்த ராஜாவும் இல்லை. இப்போ சந்திர வம்சத்து ராஜா இருக்காங்களே, அவங்க அவ்வளவு தூரம் பேர் பேரில், பாண்டவர்கள்லாம் அப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு பித்ரு பக்தி இவ்வளவு இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற. இப்போ ராமன் ஒரு தப்பான காரணத்துக்காக நீ காட்டுக்கு போன தகப்பனார் சொன்னபோது கூட பரவாயில்லன்னு கிளம்பிட்டான்ல. அந்த அளவு அவர்களுக்கு தந்தை மேலே பக்தி இருந்தது. தகப்பனாருக்கு சேவை செய்வதிலே அவன் மிகுந்த ஈடுபாடு உடையவனாக இருந்தான். நீங்கள் சேவை செய்ய வேண்டாம், எதிர்த்து பேசாமல் அடிக்காமல் இருந்தாலே போதும். இன்றைக்கி தகப்பன்மார்களை மதிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அதெல்லாம் நம்ம ராமனை பார்த்து தான் கற்றுக்கணும். அப்போது இளைஞர்கள் வீரர்களாக, தலைவர்களாக, சூரர்களாக, நோய்வாய்ப்படாதவர்களாக மாற வேண்டுமானால் பித்ரு பக்தி அவசியம். இதை நாம் ராமன்கிட்ட கற்றுக்கிறோம். இது இந்த 25, 26, 27 ஸ்லோகம் 18வது அத்தியாயத்திலே, பாலகாண்டத்தில். இப்போ அடுத்து 34, 35 அந்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹ்ரீமந்தா கீர்த்திமந்தா சர்வஜ்ஞா தீர்க்கதர்ஷினா தேஷாமேவம் பிரபாவானாம் சர்வேஷாம் தீப்த தேஜசாம். இதில் என்ன சொல்கிறார், ஹ்ரீமந்தா. ஹ்ரீமந்தகான்னா அடக்கமுள்ளவர்கள், மாடஸ்டி. ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவு செல்வமோ ஞான செல்வமோ உடல் செல்வமோ ஏற ஏற ஆணவமும் கூடுது. ப்ரைட் கோஸ் பிஃபோர் அ ஃபால்னு சரித்திரத்தில் வீழ்ச்சி அடைந்தவர்களெல்லாம் ஆணவத்தினாலே தான் வீழ்ந்திருக்கிறார்கள். அது இல்லை அப்படிங்கிற. ராமனுக்கும் ராமனுடைய சகோதரர்களுக்கும் ஆணவங்கிறது இல்லை. ஏன்னா கற்க இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குங்கிறது தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர, ஆகா இவ்வளவு படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதில்லை. தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழிக கற்றதெல்லாம் எற்ற இவருக்கு நாம் என்று அப்படின்னு நீதிமன்பால் படிக்கிறோம். நம்ம விட படித்தவங்களை தான் பார்க்கணும், சந்திக்கணும். இவங்க படிப்புக்கு முன்னால் நம்ம படிப்பு எம்மாத்திரம் என்கிற அடக்கம் நமக்கு வேணும்.
ஏன்னா கல்விக்கு அளவில்லை, உற்ற கலைமடந்தையும் ஓதுகிறாள். சரஸ்வதி அம்மா கூட புக்கை பிரித்து வச்சு படிச்சுட்டு இருக்கான். ஏண்டானா கல்வி என்ன முடியலையே அப்படின்னு. அந்த அடக்கம், யாராவது உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க இந்த துறையில் அப்படின்னா, நான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, நான் அதில் தொடாத பக்கமே கிடையாதுல்ல. இது விஷயமாக என்னென்ன புக்கு வந்திருக்கோ அவ்வளவும் படிச்சிருக்கேன். எனக்கு ஈக்குவலாக இந்த இந்த வட்டாரத்தில் ஆள் இல்லை. அப்படி சொல்லக்கூடிய மனப்பான்மை தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ராமனை போன்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், எவ்வளோ படிச்சிருக்கிறீங்கன்னா, ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேங்க. ஒரு பாசுரம் ஒன்று உண்டு, கடலை கண்டார் யாரே முழுதுறக் கண்டார். சமுத்திரத்தை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டோம்னா எல்லோரும் ஆமாம் 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 பார்த்துருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பார்த்துருக்கோன்னு சொல்கிறவங்க அந்த சமுத்திரத்தை முழுக்க பார்த்துருக்காங்களா? சமுத்திரத்தினுடைய ஒரு கரையிலிருந்து ஒரு பகுதியை பார்த்துருக்கிறார்கள். அது நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, ஆழம் எவ்வளவு, எங்கெங்கே என்ன கிடக்கு எல்லாம் பார்த்துட்டிங்களா? உள்ளே போய் அங்குலங்கலமாக பார்த்துட்டிங்களா? உள்ளே கிடக்கிற மீன் கூட பார்த்துருக்காதியா? அதுதான் கல்விங்கிறது. கற்க கற்க நமக்கு என்ன தோணணும், நம்ம கற்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. கற்றது கைமண் கல்லாதது உலகளவு அப்படின்னா. ஒரு ரிஷிபுத்திரன் இருந்தான். அவனுக்கு வேதம் பூரா படிச்சிடணும்னு ஆசை. அதனால் அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னால், இல்லை நான் படிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கிறேன்னு. அவன் பார்த்தா அவன் வந்து கிழவன் ஆகிட்டான். ஆனால் கற்று முடியவில்லை. அப்போ அவன் பெற்றோர்கள் யோக மகிமை உள்ளவர்களாதலாலே தேவேந்திரனை முறையிட்டார்கள். தேவேந்திரன் நேரில் தோன்றிடே, உங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அவங்க பார்த்த பொண்ணு கிழவியாகி செத்து போயிட்டான். இப்போ இன்னொரு பொண்ணு பார்ப்பாங்க, உனக்கு நான் இளமை தருகிறேன் மறுபடி என்று மறுபடியும் அவனை இளைஞனாக்கி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் 10 நாள் படிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அவன் கிழவனாகி விடுகிறான். படித்து முடியவில்லை. அந்த பொண்ணும் கிழவியாகி செத்து போயிட்டான். இப்படி 4 தடவை நடக்குது. 400 ஆண்டுகள். இந்த விஷயம் இந்திரனுக்கு கோபம் அலுப்பும் அதிகமாகி விட்டது. ஏப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ? இந்திரன் வந்து 100 வருஷம் கொடுப்பான், ஆயுசும் இளமையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? நீ படித்த வேதம் எவ்வளவு, நீ இன்னும் படிக்க வேண்டிய வேதம் எவ்வளவு, ஏதோ காட்டுக்கிறேன் பார். அப்படி இவன் படிக்க வேண்டிய வேதத்தை காட்டினா அது மலை அளவு இருக்குது. நீ இது வரைக்கும் படித்ததை பாருன்னா அது சும்மா கைமண் அளவு இருக்குது. அதான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு இருக்குது. அப்படி இருக்கிற போது உங்களுக்கு ஆணவம் எதுக்கு? யாருக்குமே ஆணவத்துக்கு ஒரு நியாயப்படுத்த முடியாது. நான் அவ்வளோ படிச்சிருக்கேன்ல, எனக்கு 256 மொழி தெரியுமே, யாருக்குமே தெரியாதே எப்படி? அப்போ நான் கொஞ்சம் ஆணவமாக இருக்கக்கூடாதா? அப்படின்னா உலகிலே மொழிகளின் எண்ணிக்கைக்கு அளவில்லை. கிளிக்கு ஒரு மொழி இருக்குது, யானைக்கு ஒரு மொழி இருக்குது, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு மொழி இருக்குது, தேவர்களுக்கு மொழி இருக்குது, பேய்களுக்கு மொழி இருக்குது, பிசாசுகளுக்கு மொழி இருக்குது. அதெல்லாம் யார் படிக்க போகிறா? எப்போ படிக்க போகிறீங்க? முடியாது. அறிவு என்பது அளவற்றது. அதனால் அவன் மிகுந்த அடக்கமுள்ளவனாக ஹ்ரீமந்தகா. செல்வத்திலே சிறந்த செல்வம் பணிவு. அடக்கம் அமரருள் வைக்கும். அடக்கம் பார்த்தீங்கன்னா நீ தெய்வத்துக்கு சமமாக மதிக்கப்படுவாய். அடங்காமை 6 இருள் உய்த்து விடும். ஆணவமாக அலைஞ்சின்னா நீ நரகத்துக்கு தான் போகணும் என்று வள்ளுவர் சொன்னார். ஹ்ரீமந்தகா கீர்த்தி மந்தகா. ஆனால் அவன் அட்ரஸ் இல்லாதவனாக இருந்தான். அவன் புகழ் திக்கெட்டும் பரவி இருந்தது. ராமனை பற்றி அவன் ராமராவண யுத்தத்துக்கு முன்னாலேயே புகழ் பெற்றிருந்தான். ராமனை அறியாதவர்கள் யாரும் இல்லை. ராமனை பற்றி ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் என்று தான் சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். மாணவர்கள் என்ன பண்ணணும்? நம்முடைய புகழ் மினிமம் நம்ம ஏரியாவிலையாவது பரவணும். அந்தளவுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். ஒரு சாதனையாளனாக வேண்டும். சும்மா 40 மார்க் வாங்கினேன் படித்தேன் அப்படி இல்லை. எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு முனைப்பு வேண்டும். அந்த முனைப்பு எப்போ வரும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு புகழ் பெற்றவன் ஒளிந்திருக்கிறான், அவனை உசுப்பி விட வேண்டும். புகழ் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மன அடக்கங்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்,
அது ஆசிரியரை வணங்க வேண்டும், கல்வியிலே பயிற்சி எடுக்க வேண்டும். எதுவுமே பயிற்சி இல்லாமல் வர்றதில்லை. பஞ்சபாண்டவர்களுக்கு துரோணர் வில்வித்தை சொல்லி கொடுத்த போது அவர் வியாசர் என்ன எழுதுகிறார் தெரியுமா? பாண்டவர்களில் 4 உறங்கச் சென்ற பிறகு அர்ஜுனன் மட்டும் எழுந்து இருட்டிலே இரவிலே காய்ந்து கிடக்கும் சருகுகளை கூட்டி அதை பற்ற வைத்து அந்த நெருப்பு வெளிச்சத்திலே வில்வித்தை பயில்வான், விட்டு விட்டு பழகுவான். ஏன்னா அவனுக்கு த பெஸ்ட் ஆர்ச்சர், சிறந்த வில்லாளி அப்படின்ற பேர் வரணுங்கிற ஆசை. அதனால் என்னாச்சு, பாண்டவர்கள் எல்லாருமே தெய்வபுத்திரர்கள் தான், எல்லாருமே வீரர்கள் தான். ஆனால் அர்ஜுனனுக்கு இணையாக அம்பு விடுவார் யாரும் இல்லை. பயிற்சி வேணும். அந்த பயிற்சி நமக்கு எப்போ வருது அப்படின்னு சொன்னால், மனசில் ஒரு முனைப்பு வேணும். நமக்கு இந்த அளவு எட்டி பிடிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் வேணும். அது இருந்துதான் கீர்த்தி மந்தஸ்ச சர்வஜ்ஞாகா, உலக விதையெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தான். ராமனை பற்றி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு வால்மீகி, ஒரு மரத்தையும் இன்னொரு மரத்தையும் இணைத்து புதிதாக ஒரு மரம் உருவாக்குவதிலே ராமன் வல்லவனாக இருந்தான் அப்படிங்கிறார். இப்போ இன்றைக்கி பொட்டானிக்கல் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஞ்ஞானம் போகிற போக்கில் ஒரு மரம் முளைக்கும், அதன் ஒரு கிளையிலே மிளகாய் தொங்கும், இன்னொரு கிளையிலே ஆப்பிள் தொங்கும், இன்னொரு கிளையிலே மாம்பழம் தொங்கும், இன்னொரு கிளையிலே கருவேப்பிலை தொங்கும், இன்னொரு கிளையிலே கத்திரிக்காய் தொங்கும். ஒரே மரத்தில் இவ்வளவும் கொண்டு வர முடியும் என்று இந்த தாவரவியல் பேராசிரியர்கள் சொல்லுவார்கள். பொட்டானிக்கல் ரிசர்ச் இது அதோடு சேர்த்து பார்ப்போம், அதை இதோடு சேர்த்து பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. லெபார்ட்டரி ரிசர்ச்சே என்னென்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தானேங்க. இப்படி பண்ணி பார்ப்போம், அப்படி பண்ணி பார்ப்போம். ராமனுக்கு அது நல்லா வருமா. அதில் இது ஒரு பலாப்பழமும் மாமரமும் சேர்ந்தால் என்ன ஆகும், அந்த மாதிரி பண்ணுவான். அந்த மாதிரி புது புது பழங்களை அவன் உருவாக்கி இருந்தான் ராமன். அதை கேள்விப்பட்டு பல நாட்டு இளவரசர்கள் பார்த்தார்கள் அப்படின்னு வால்மீகி எழுதுகிறாரு. அப்போ அந்த பொட்டானிக்கல் ரிசர்ச் மைண்ட் ராமனுக்கு இருந்தது. அதெல்லாம் இங்கே நம்ம பார்க்குறோம். சர்வஜ்ஞா உலகியல் வித்தையெல்லாம் அவன் கெட்டிக்காரத்தனமாக படிச்சிருந்தான். எங்கே போனாலும் அந்த மொழியை உடனே கற்றுக்குவான். உங்களுக்கு பல மொழி அறிவு இருந்தால் தான் நீங்கள் அந்நிய தேச பிரயாணமெல்லாம் மேற்கொள்ள முடியும். ஒரு வடமொழி கதை ஒன்று உண்டு. ஒரு அரசன் உலக அனுபவம் பெறுவதற்காக மாறுவேஷம் போட்டு பல நாடுகளுக்கு போகிறான். ஒரு வியாபாரி மாதிரி. அவன் ராஜா என்று மற்ற நாட்டுக்காரர்கள் இனங்கண்டு கொள்ளவில்லை. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு போய் அந்த நாட்டுக்கு வெளிப்புறத்தில் இருந்த நீர் தடாகத்தின் கரையிலே அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான். அப்போது அங்கே குடி தண்ணி பிடிக்கிறதுக்காக பெண்கள் கூட்டம் வருது. அதில் தண்ணி விழும்போது பெண்களுக்குள்ளே சண்டை வந்துடுது. ஒரு காலத்தில் கார்ப்பரேஷன் குழாய் இருக்கும், குழாய் இல்லாமல் சண்டை இல்லை, சண்டை இல்லாமல் குழாய் இல்லைன்னு எங்கே பார்த்தாலும் குழாய் சண்டை தான் நடக்கும். பெண்கள் இந்த மாதிரி குழாய் சண்டை போடுறதில் ரொம்ப வல்லவர்கள். அங்கே 2 பெண்களுக்கு சண்டை வந்துடுச்சு. அதில் ஒரு பெண் கோபத்தில் தன் குடத்தினாலே இன்னொருத்தினுடைய தலையில் அடிச்சுவிட்டான், மண்டையில் காயம். இந்த வழக்கு அந்த நாட்டு ராஜாவுக்கு போச்சு. அந்த ராஜாவுக்கு போய் விசாரித்து பார்த்தோம்னே இவ தான் ஆரம்பித்தா அப்படின்னு அவ சொல்கிறா, இவ தான் ஆரம்பித்தான்னு இவ சொல்கிறா. இப்போ அந்த வழக்கு எப்படி பிணக்காய் இருக்குது என்றால் அரசனால் தீர்ப்பு வழங்க முடியவில்லை. அப்போது அந்த 3வது பொண்ணு ஒருத்தி சொன்னால், ஐயா இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தபோது அங்கே ஒருத்தன் உட்காந்துருந்தான் குளத்தங்கரையில், அவன் அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு கேளுங்க, அவன் சொல்லுவான் யார் சண்டையை ஆரம்பித்தா அப்படின்னு. அப்போ அரசன் தன்னுடைய சேவர்களை அனுப்பிடை, குளத்தங்கரையில் இந்த அடையாளத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், இழுத்துட்டு வாங்க அப்படின்னு. போனால் அந்த ராஜா மாறுவேஷத்தில் உட்காந்துருக்கான். எங்கள் ராஜா வர சொன்னார்னு. ஏன்பா நான் என்ன தப்பு பண்ணேன், அதெல்லாம் இல்லை வாங்க அப்படின்னு. இப்போ அங்கே போனால் அரசன் நீ இவர்கள் சண்டையிடும்போது அந்த குளத்தங்கரையில் அமர்ந்திருந்தாயா? ஆமாம்.
இந்த சண்டையினுடைய சாராம்சம் என்னவென்று சொல்ல முடியுமா? அப்போ அந்த ராஜா சொல்கிறான், நல்ல கவனிங்க, இந்த ஊர் பாஷை எனக்கு தெரியாது, இந்த பெண்கள் எந்த பாஷையிலே பேசி சண்டை போட்டார்களோ அது எனக்கு தெரியாது, ஒரு சொல்லுக்கும் அர்த்தம் தெரியாது அப்படின்றான். அப்போது அர்த்தம் தெரியாமல் தான் உட்காந்துருந்தியா அப்படின்னா, உட்காந்துருந்தேன் உண்மை, ஆனால் என்னால் ஒரு உதவி செய்ய முடியும். என்ன உதவினா, பொருள் தெரியாவிட்டாலும் இந்த பெண் என்ன உச்சரிப்பு சொன்னால், அவள் என்ன உச்சரிப்பு சொன்னால் அதை அப்படி நான் பேசி காட்ட முடியும். அதுக்கு நீங்கள் அர்த்தம் பண்ணிக்க முடியும்னா நான் உங்களுக்கு பயனுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்லி காட்டுறா அப்படின்றான். இப்போது ஒருத்தன் ஹிந்தியில் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஹிந்தி தெரியாத தமிழன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை கோர்ட்டில் ஜட்ஜு கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான்னா, இவர் ஆனது எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் இவன் என்ன சொன்னாங்கிற மாதிரி நான் வாயால் உச்சரித்து காட்ட முடியும் அப்படின்னா. சொல்லு, உச்சரித்து காட்டுன்னு. இவன் சொன்னான், தும் ஏ குத்தா ஹோ அப்படின்னா. அவன் சொன்னான், தும் ஏ கதா ஹோ அப்படின்னா. இப்போது இது சொன்னவனுக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் அந்த சவுண்டை மட்டும் கிரகித்து சொல்கிறான். அது மாதிரி அந்த ராஜா அந்த சண்டையை முழுக்க சொல்லிவிட்டான். ஏறக்குறைய அரை மணி நேரம் நடந்த சண்டை, அந்த பாஷை இந்த ராஜாவுக்கு தெரியாது, அதை அப்படியே டேப்பில் காட்டுற மாதிரி சொல்லிவிட்டான். அவ்வளவு அறிவு அவனுக்கு இருக்குது அந்த காலத்தில். ராஜானா சும்மா இல்லை, அப்சர்வேஷன் அண்ட் மெமரி அண்ட் கெப்பாசிட்டி டு ரீப்ரொடியூஸ் செஞ்சு விட்டான். உடனே அந்த ராஜா யார் மேலே தப்புன்னு சொல்லி அந்த பொம்பளைக்கு அபராதம் விதித்து, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு எச்சரித்து அனுப்பிச்சிட்டு, இவனை இந்த ராஜாவை கூப்பிட்டு கொஞ்சம் உட்காருங்க என் பக்கத்தில் அப்படின்னு. ராஜாவுக்கு சமமாக ஒரு நாற்காலியை போட்டு உட்கார சொன்னான். ஐயோ, நீங்கள் மகாராஜா, நான் ஒரு வழிபோக்கணுன்னு, நீங்கள் வழிபோக்கனா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு அறிவு ஒரு மனுஷனுக்கு இருக்குதுன்னா நீங்கள் வியாபாரி இல்லை, நிச்சயமாக என்னை போல் ஒரு ராஜாவாக தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அவரை கௌரவித்தான் என்று ஒரு கதை இருக்குது. இப்போது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உலகியல் அறிவுங்கிறது ப்ராக்டிக்கல் நாலேஜ். இன்றைக்கி உலகம் எப்படி போகுது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ராமன் அதில் கெட்டிக்காரனாக இருந்தான். இன்றைய இளைஞர்கள், எங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் பணம் வருது 1 லட்சம், அது மட்டும்தான் தெரியும். ஒரு சிஸ்டம் ஹேங் ஆனால் எப்படி சரி பண்ண தெரியும், அதான் தெரியும், அதுக்கு மேலே கேட்காதீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் படித்து வைக்கணும். கற்றவற்றை காலத்துக்கு ஆகும், எதுவும் வீணில்லை. அந்த குணம் ராமனுக்கு இருந்தது, இளைஞர்களுக்கு அது வர வேண்டும். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனஹா, இந்த ராமனுக்கு ஒரு குணம் இருந்ததான், அடுத்து என்ன நடக்கப் போகுது என்பதை அவன் சொல்லக்கூடியவன். இது இப்படி நடந்ததுன்னா, இப்போ செஸ் கேம் விளையாடுறாங்க, இந்த காயை இப்படி நகர்த்திட்டானா அடுத்து இவன் எங்கே நகர்த்துவான், அதுக்கு நான் இந்த மாதிரி மாற்று கொடுத்தா தான் சரிப்படுன்னு அவங்க யோசித்து நடத்துகிறாங்கல்ல, அது மாதிரி வருமுன் காத்தல் அதில் தான் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். அப்போது அசஸ்மெண்ட் ஆன் தி ஃப்யூச்சர், என்ன நடக்க போகுதுங்கிறத யூகித்தறியும் ஆற்றல் வேண்டும். இன்றைய இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு ரேஷ்னால் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு உடனே அந்த வேலை நிரந்தரமாக நமக்கு எவ்வளோ நாள் அங்கே வேலையில் இருப்போம் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. டக்குன்னு ஒரு 10 லட்ச ரூபா லோன் போட்டு ஒரு வீட்டை வாங்கு, நான் அந்த வேலையில் இருக்கிறேன், அட்டாச் பண்ணி ஜாப் அட்டாச் பண்ணு அப்படின்னு சொல்லி கடனை வாங்கிடுறாங்க. 3 மாதத்தில் கிடைச்ச வேலை போயிடுது, இஸ் டிஸ்மிஸ்டு. இப்போ கடனை எப்படி கட்டுவேன்? ஜெயிலுக்கு தான் போகணும், இல்லை மூட்டை பூச்சி மருந்து சாப்பிட்டு சாகணும். அப்போது எதிர்கால சிந்தனை என்பது சிறிதளவும் இல்லாத நிலையிலே இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். வருத்தத்துக்குரிய விஷயம். அடுத்தபோல் ராமனுடைய தேசபக்தி. இப்போது இலங்கையிலே ராவணன் கொல்லப்பட்டு விட்டான். அப்போ அங்கே இருக்கிற விபீஷணாதிகள் என்ன சொல்கிறாங்க ராமனை பார்த்து, நீங்கள் எங்கள் ராஜ்யத்திலே இருந்துருங்க, உங்களை தான் காட்டுக்கு போக சொல்லி உங்கள் நாட்டில் விரட்டிட்டாங்கல்ல, நீங்கள் இப்போ ராஜா இல்லையே, பரதன் தானே ராஜா, நீங்கள் இங்கே இருங்க, ராஜபோகமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது ராமன் என்ன சொல்கிறான், தாயும் தாய் நாடும் மறத்திற்பாலன் அல்ல, தாயையும் மறக்கக்கூடாது, தாய் நாட்டையும் மறக்கக்கூடாதுயா. எனக்கு எந்த அரச போகம், இந்த இலங்கை என்ன இந்திர போகமே எனக்கு நீ கொடுத்தாலும்
என் தாய் நாட்டை நான் விட்டுட்டு வரமாட்டேன் என்று தேசபக்தியை பற்றி சொல்லுகிறார். அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நாட்டை பற்றி குறைவாக நினச்சி கொள்ளக்கூடிய ஒரு பலவீனம் நம்ம எல்லாருக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கு இருக்குது. மேல்நாட்டில்னா அது என்னமோ ஒரு தேவலோகங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இந்த நாட்டு குறைபாடுகள் என்னங்கிறத அவங்க உணர்றதில்லை. போய் பிறகு சீர்கழிக்கிறாங்க. ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். இங்கே புதுச்சேரியிலே ஒரு இளைஞர், அவருக்கு ஃப்ரான்ஸுக்கு போகணும்னு துடிப்பு. ஏன்னா வாழ்க்கையின் லட்சியமே ஃப்ரான்ஸில் போய் வாழ்கிறது தான். அப்படியே ஃப்ரான்ஸை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏங்க அப்படி இந்த ஊரை பற்றி இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது சார், ஃப்ரான்ஸ் பொன் நாடு சார், பொன் நாடு. எப்படி கொஞ்சம் விளக்குங்களேன் அப்படின்னா, நீங்கள் நடு ரோட்டில் ஒரு குருமாத்தை கழட்டி போட்டிங்க, தெரிஞ்சு போட்டிங்க அல்லது தெரியாமல் போட்டிங்க, விழுந்துருச்சு. 3 நாள் ஆனாலும் ஒரு பைய டச் பண்ண மாட்டான் தெரியுமா? 3 நாள் கழித்து போய் பாருங்கள், அது அப்படியே கிடக்கும். அப்படிப்பட்ட நாடு சார் அது. அந்த நாட்டில் வாழ்கிறது பெருமை இல்லையா? இந்த நாட்டில் எவன் சார் இருப்பான் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஃப்ரான்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது. என்ன இந்த ஆள் இப்படி சொல்கிறாருன்னு மனசில் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவள் தான். சில நாள்களிலே கடவுள் நானே ஃப்ரான்ஸுக்கு போக முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்தார். பாரிஸில் போய் கம்பன் விழாவில் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாரிஸில். அப்போ என்னோடு வந்த நண்பர் அவர் என்ன சொல்கிறார், அந்த ட்ரெயின்லேருந்து ஒரு 6-7 வெள்ளைக்கார பெண்கள் இறங்கினார்கள். என்னை பார்த்து, சார் உங்கள் பையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னா. ஏங்க அப்படின்னா, இந்த வர்றாங்களே இவங்களுக்கு 7 சிஸ்டர்ஸ்னு பேருங்க. உங்கள் பின்னால் வருவா ஒருத்தி, நீங்கள் கவனிக்காமல் இருக்கிற போது வெடுக்குன்னு கத்திரி போட்டு உங்கள் பையை எடுத்து 2வது பெண்ணுக்கு வீசி எறிவா. அவள் 3வது பெண்ணுக்கு வீசி எறிவா. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே 7வது பெண் கைக்கு போயிடும். அது ஓடியே போயிடுவா. இவங்க ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடிடுவாங்க. நீங்கள் பொண்ணையும் பிடிக்க முடியாது, உங்கள் பையையும் பிடிக்க முடியாது. போலீஸ்க்கு அவங்க ரொம்ப சவாலாக இருக்கிறாங்க அப்படின்னார். அப்படியா, அவ்வளோ திருட்டு பையன் அங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இந்த குருமாத்தை கழட்டி போட்டால் 3 நாளானாலும் அங்கேயே கிடக்குன்னு சொன்ன கதையை சொன்னேன். எவன் சொன்னான் அப்படி? நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஸ்டாண்டிங்கில் போய்கிட்டு இருக்கேன், உட்கார இடம் இல்லை, செல்ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டு வரேன். ஒருத்தன் வந்தான், ஒரு சின்ன தடியை வச்சு மண்டையில் ஓங்கி அடித்தான். நான் மயக்கம் போட்டு விழுந்தேன்னு என் ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டான். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் நடந்தது. திருட்டு அநியாயமாக இருக்குது சார். இங்கே குருமாத்தா அலுமினியத்தை போட்டால் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் சிந்தித்தேன், புதுச்சேரி இளைஞனுக்கு பாரிஸை பற்றி என்ன நினைப்பு இருக்குது? அது என்னமோ தேவலோகம்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு அறியாமை இந்திய இளைஞர்களுக்கு ரொம்பவே ஆகிப்போச்சு. என் வாழ்வின் லட்சியமே லண்டனுக்கு போய் வேலையை ஜாயின் பண்ணணும், அமெரிக்காவுக்கு போகணும், ஜப்பான் போகணும், ஜெர்மனி போகணும், இந்த சனி பிடிச்ச நாட்டை விட்டு ஓடணும், இப்படி ஒரு நினைப்பு இருக்குது. அது ராமனுக்கு இல்லை என்பதை நாம் ராமாயணத்திலே பார்க்குறோம். அப்போது நான் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன், இன்றைய இளைஞனும் என்றுமே இளைஞனும். ராமன் சாகிற வரை இளமை மாறாமல் இருந்தான். எப்படி இருந்தான்? தெய்வ வழிபாடு, உபாசனைகள், அவன் வாழ்ந்த வாழ்க்கை. இப்போ ராமன் மனிதனாகத்தானே வாழ்ந்தான், அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இளமை மாறாமல் இருக்கிறது தெய்வீகம் இல்லையா அப்படின்னா, இதே மாதிரி ஒரு கேள்வி ராமனை பற்றி வந்தது. என்னென்னா, ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியருடைய பிரதான சிஷ்யர்களில் இருவர் அந்த ஊர் ராஜாவை பார்க்க போனாங்க. எதுக்குன்னா, இந்த மடம் கட்டுறதுக்கு இடம் செட்டில் ஆகலை, அது சர்வே பண்ணணும், சர்வேயர் அதை செல் பண்ணணும், அது விஷயமாக ராஜாட்ட சொல்கிறதுக்காக போயிருந்தாங்க. அந்த ராஜா அரசனை தவிர நிறைய படித்தான். அப்போ வாங்க உட்காருங்க சாமி, 2 பேர் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, ராமாயணத்தில் ராமன் தன்னை மனிதனாகத்தான் நினைத்து கொண்டான். அகம் இந்த மாதிரி ஆத்மானம் மனுஷம் பண்ணியேன்னு அவன் சொல்லியிருக்கான். ஆனால் அதே ராமாயணத்தில் அவன் அந்த ஜட்டாயு என்ற கழுகு செத்த பிறகு அதுக்கு மோட்சம் கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு சாதாரண மனிதன் எப்படி மோட்சம் கொடுக்க முடியும்? அப்போ அங்கே அவன் பரமாத்மாவை மாறிட்டானா? இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டவுடனே, இந்த 2 பேருக்குமே மூளை வேலை செய்யலை. இவர் அவரை பார்க்குறார், அவர் இவரை பார்க்குறாரு.
உடனே வந்து 2 பேரும் எந்திரிச்சு தூணுக்கு பின்னால் போய், என்ன இது, இவன் நமக்கு மேலே இருப்பான் போல இருக்குது, சிக்கலில் மாட்டி விட்டான் இவன் அப்படின்னோடனே, அப்போ 2 பேரும் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அப்போது அவங்க புத்தியிலே பகவான் வெளிச்சத்தை கொடுக்குறான். இப்போ அது தெரியுது, இந்த கேள்வி ஏற்கனவே நம்ம குரு எழுப்பி பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு, மகாராஜா கேள்வி கேட்டிங்களே பதில் சொல்ல ரெடின்னு கேட்டேன்னா, நீங்கள் என்னமோ குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிங்க, அதனால் நான் வந்து வேறு விஷயங்களை பார்க்க போயிட்டேன் அப்படின்னு. இவங்க உடனே, நீங்கள் வேறு விஷயங்களை பார்க்க போயிட்டீங்க, அதனால் நாங்கள் ஒதுங்கிட்டோம் அப்படின்னு எதை சொல்லி சமாளித்து, அது எப்படின்னா சத்தியன ஜெயத்தின்னு அதுக்கு பதிலுங்க. ஒரு மன்னன் அல்லது ஒரு மனிதன் சத்தியம் தவறாதவனாக, பொய்யே சொல்லாதவனாக இருப்பானே ஆகில் அவன் சகல உலகங்களையும் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ராமன் சத்தியசந்தன், வாக்கு மாறாதவன். அந்த புண்ணியத்தினாலே அந்த ஜடாயுவை பார்த்து நீ வைகுண்டம் போன்னு சொன்னோன்னே அது போனது. நீங்கள் அந்த மாதிரி சத்தியசந்தனாக இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு கழுகை இந்த மாதிரி அனுப்பலாம் அப்படின்னோடனே, ஆஹா என்ன பதில் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளி தட்டு நிறையா தங்க காசுகளை கொட்டி குமிச்சு அவங்களால தூக்க முடியல அந்த அளவுக்கு கொடுத்து, நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனையை நான் கவனிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினான். இவர்கள் குருவிடம் வந்து 2 பேரும் சேர்ந்து அந்த தட்டை தூக்கிட்டு வர்றாங்க. குரு கேட்குறார், என்னையா அது தட்டு நிறையா காசு வியாபாரத்துக்காக போனீங்க அப்படின்னோடனே அவர்கள் சொன்னார்கள், ஆம் குருதேவரே, நாங்கள் இங்கே சிதறிய சில முத்துக்களை, அறிவு முத்துக்களை ராஜதர்பாரிலே விற்றோம், அதற்கு கிடைத்த சம்பாவனை அப்படின்னு சொல்லி கொட்டினார்கள் குருவினுடைய பாதத்திலே என்று வருகிறது. அவன் ராமனை பற்றி அவ்வளவு சிறப்பாக இருக்கும்போது அவனுடைய மன அடக்கத்தினாலே, குணத்தினாலே, சான்றாண்மையினாலே அவன் இளமை மாறாமல் இருந்தான், நோய் வராமல் இருந்தான். ராமாயணத்தில் எந்த இடத்துலையும் ராமன் தும்மினான், தலைவலியில் படுத்தான், ஜுரம் வந்துச்சு, வாந்தி வந்துச்சு, பேதி வந்துச்சு, வைத்தியர்கள் அவனுக்கு வைத்தியம் பார்த்தாங்க, எங்கேயும் கிடையாது. அப்படி ஒரு நித்திய இளைஞனாக, ஆரோக்கிய மன்னனாக அவன் வாழ்ந்தான். அவன் உள்ளத்தினுடைய சிறப்பு அது. அதனால தான் என்றுமே இளைஞன் ராமனை சொன்னேன். இன்றைய இளைஞன் அப்படி இருப்பானா? இவ்வளவு நேரம் நான் பேசினதை பற்றி சிந்திக்க வேண்டும். இன்றைய இளைஞன் அன்றைய என்றுமே இளைஞனாக இருந்தவனை பின்பற்றினால் இவனும் மேன்மைக்கு வரலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.